கடை ஓடுது. ஒரு நாள் ஒருத்தர் கொண்டு போன சாமானத்தை திருப்பி கொண்டார். சந்தோஷமா எடுத்துக்கொண்டார். அவர் தந்ததை திருப்பி கொடுத்தார். கொடுத்து முடிய கடையை மூடின. என்ன செஞ்சார்? மூடின அண்டைக்கு மூட்டுறது இல்ல, நிரந்தரமா கடை மூடி. கேட்டாங்க என்ன நடந்துச்சு வியாபாரத்துக்கு? சொன்னாங்க நான் இந்த ஹதீஸ் அமல் செய்யறதுக்கு கடை போட்டேன். சுன்னத்துக்கு வெளியில போறது பசாது விளங்குமோ? நீங்க எங்கட டெக்னிக் எல்லாம் உங்களுக்கு தெரியும். எங்கட பிசினஸ் டெக்னிக் எல்லாம் மண்ணாங்காட்டி உங்களோட டெக்னிக் எல்லாம் பசாது. நீங்க லாஜிக்ல பேசுறல்ல, நீங்க ஆளே மாத்துற. உங்களுக்கு துணியால டாக்கட் ஒண்டிக்கிற. நீங்க டாக்கட் வச்சா டாக்கட் அடைவீங்க. இப்படி ஒரு ஊடு அடிக்கணும் என்று வச்சா அந்த ஊடு அடிச்சாச்சு. எவ்வளவு பேர் வீட்டுள்ளுக்கு போனோட்டே நோயாளி கண்டில்லையா? பெரிய ஊடு கட்டுற, பெரிய லெவல் ஊடு கட்டிட்டு என்ன செய்யற? அந்த வீட்டுக்கு குடி போன உடனே ஆள் நோய் இல்ல, ஆளோட பொம்பளை நோய் இல்ல. இப்ப நாங்க வைத்தியத்துக்கு மக்களோட புலங்குறார்கள் தானே. எங்கள்கிட்ட சொல்ற சரியான கண்ணூர் வீடு கட்டின போற. நாங்க கண்ணூர் இல்ல, இது அல்லாஹ்வுடைய அஸாபு. இது நீங்க தௌபா செய்ய வேண்டிய பாவம். இந்த வீடு உங்களுக்கு 10 லட்சம் ரூபாய்ல வீட்டை கட்டிக்கொள்ள இயலுமண்டா. நீங்க 1.5 கோடி ரூபாய் செலவழிச்சீங்க. உங்களுக்கு வாழ்றதுக்கு டைல் தேவையில்ல. இன்னைக்கு டைல புடிச்சுக்கொண்டு கால் வருத்தம் சொல்லி புடவை சப்பாத்து போட்டுற. என்ன செய்யற? அப்ப என்னத்துக்கு டைல் பிடிச்ச? நீ என்னத்துக்கு பிடிச்சான் டைல்? பெருமைக்கு பிடிச்சான், லெவல காட்டுறதுக்கு பிடிச்சான், மனுஷருக்கு காட்டுறதுக்கு வாழ்றான். இதுக்காக வேண்டி செலவழிக்கிறான். இதுக்கு பேரு தான் இப்தார். இவங்க தான் ஷைத்தானுடைய சகோதரர்கள். யார் இவங்க? ஷைத்தானுடைய சொல்லுங்க சகோதரர்கள். அவங்க கூட்டாளி மாதிரி இல்ல, சகோதரர்கள்.